இன்றைக்கி நான் ஒரு குர்த்தி போட்டேன். ஸோ இந்த குர்த்தி பார்த்திங்கன்னா எனக்கு வெயிட் கொஞ்சம் அதிகமாயிருச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா கையெல்லாம் பார்த்தா கொஞ்சம் டைட்டாக இருந்துச்சு. அப்போவே நினச்சிட்டேன் நம்ம குர்த்தி போட்டோம் வெயிட் அதிகமாயிட்டு அப்படின்ட்டு. ஸோ அப்படியே கிளம்பலாம், சும்மா போயிட்டு வரலாம். இன்றைக்கி ஆக்சுவலாக நமக்கு லீவ். ஸோ அப்படியே கிளம்பலாம் அப்படின்ட்டு ட்ரெஸ் எல்லாம் நல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டேன். ஸோ எங்கள் அம்மா வீட்டுக்கு போனால் அங்கே மல்லிகைப்பூ பயங்கரமாக காய்ச்சிருந்துச்சி. மல்லிகைப்பூ காய்ச்சிருந்துச்சா, மல்லிகைப்பூ பூத்து இருந்துச்சு. இதுதான் அந்த மல்லிகைப்பூ செடி. சின்ன செடியில் இவ்வளோ பூ கிடந்துச்சு, இன்னுமே மொட்டு கிடக்குது. அதுக்கப்புறம் சீத்தாப்பழம் பார்த்திங்கன்னா நல்ல பெருசாக இருந்துச்சு. ஆனால் நான் அது எதுவுமே பறிக்கல. அதுக்கப்புறம் சீத்தாப்பழத்துடைய பூ பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி தான் இருக்கும். இதே மாதிரி ஒரு பூ ஒன்று உண்டு. அந்த பூ கூட பயங்கர ஸ்மெல்லாக இருக்கும். அது எந்த பூன்னு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் தென்னை மரம், எங்கள் வீட்டு தென்னை மரம் ஒரே ஒரு தென்னை மரம் தான் இருக்குது. ஸோ அதை வீடியோ எடுத்தேன். பார்த்தா செம்மையாக இருந்துச்சு எங்கள் வீட்டு தென்னை மரம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.